அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். சிம்பிளிஃபிகேஷனோட 3 மெத்தட் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி ஏற்கனவே 2 மெத்தட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம போட்டிருப்போம். நீங்க ஒண்ணு செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ப்ரீவியஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த 3 பொசிஷனுமே நமக்கு ஈக்குவலா இருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ இங்க 999னா இங்கேயே 999 இருக்கும். இந்த பக்கமும் 999 இருக்கும். ஆனா, இப்போ நமக்கு டிஃபரெண்டா இருக்கு. செகண்ட் ப்ராப்ளம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 பொசிஷன் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது டினாமினேட்டரும் அதுவும் மல்டிப்ளை பை அப்படிங்கிற ஒரு நம்பரும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. 99னா 99, 999னா 999 அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது. இந்த பொசிஷன் மட்டும் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் நமக்கு எப்படி இருந்துச்சு. நான் எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 999 இருக்குது, கீழே 48 இருக்குது, இந்த பக்கம் 240 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 240 நம்ம எடுத்து எழுதுகிறோம். 240 தான் நமக்கு டிஃப்ரெண்ட் நம்பர். 240 எடுத்து எழுதுகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 999 இருக்குது. ஸோ 99 இருக்கும், 999 இருக்கும், அல்லது 9999 இருக்குது. எப்படி இருந்தாலும் ஸோ அதுக்கு ஈக்குவலான ஜீரோஸ் நம்ம இங்கே போடுறோம். இப்போ நம்ம 3 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம 3 ஜீரோஸ் நம்ம போடுறோம். 999க்கு பதிலாக 3 டிஜிட் இருக்குது, 3 ஜீரோஸ் நம்ம போடுறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 47/40 இந்த ஃப்ராக்ஷனை பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் என்ன பார்த்தோம், இந்த ஃப்ராக்ஷனை பார்த்து அதில் உள்ள டிஃபரன்ஸை இந்த நம்பர்ஸில் நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்க போகிறோம். எது பிக்கெஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எது. 47 நமக்கு நியூமரேட்டர் சுமாலாக இருக்குது, டினாமினேட்டர் அதாவது விகுதி நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோங்க, அப்படி அந்த 240ங்கிற நம்பரை நம்ம முன்ன போட்டோமோ அந்த 240யை இந்த 48ஆல் டிவைட் பண்ணணும். டினாமினேட்டரில் டிவைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டிவைட் பண்ண தெரியும் அப்படின்னா 48 × 5 தான் நமக்கு என்ன வரும், 240 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 5ங்கிற ஆன்சர் வரும். ஸோ அந்த 5ஐ இது ரெண்டும் மைனஸ் பண்ணணும். இவ்வளோ தான். மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகும். மைனஸ் பண்ணுங்கள். 5 9 9 9 3 2 இதுதான் நம்ம ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுவோம், எல்லா நம்பர்ஸும் இப்படி டிஃப்ரென்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நமக்கு காமனாக ஒரு நம்பர்ஸை அந்த 999 இப்படிங்கிற நம்பரை விட்டுட்டு இன்னொரு நம்பரை எடுத்து நம்ம ஃப்ரெண்டில் போடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த 9 எத்தனை 9 கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான ஜீரோஸ் போட்டுட்டு இந்த ஃப்ராக்ஷனை கன்சிடர் பண்ணி ஃப்ராக்ஷனுக்குள்ள டினாமினேட்டர்னால அந்த 240ங்கிற நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு 5ங்கிற ஆன்சர் வருது. அந்த 5ஐ இது ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணணும். இது ஒரு மெத்தட். இப்போ பாருங்கள் இந்த அடுத்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு ஃப்ராக்ஷனை பாருங்கள். இங்கே நமக்கு நியூமரேட்டர் பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் நமக்கு சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அதே 184 நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு 9 எத்தனை 9s இருக்குது, நமக்கு 2 தான் இருக்குது. அப்போ 3 இருந்துச்சுன்னா 3 0 போடணும், 2 இருந்தால் 2 0 போடணும். இப்போ நமக்கு எத்தனை இருக்குது, நமக்கு 2 தான் இருக்குது. நம்ம 2 0 போட போகிறோம். இனி என்ன பண்ணுங்கள், அதே தான் சேம் தான், போன ப்ராப்ளம் மாதிரி தான். அந்த 184 டிவைட் பை டினாமினேட்டரில் டிவைட் பண்ணுங்கள். டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குது, 8 இருக்குது. 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வரும், 2 8s நமக்கு 16 வரும். ரிமைனிங் நமக்கு 2 வரும், 24 வரும். 24னா 1 × 8 2 × 8 16 3 × 8 நமக்கு 24. அப்போ நமக்கு 3 வரும். 23ங்கிற ஆன்சர் வரும். இந்த 23ஐ இந்த நம்பரை கூட ப்ளஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 23 ப்ளஸ் பண்ணுங்கள். என்ன வரும், 3 2 4 8 1. அப்போ 18423 அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தில் என்ன பாருங்கள், இதில் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும், இந்த டினாமினேட்டர் பெருசு, நியூமரேட்டர் சின்னது. இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் நமக்கு டினாமினேட்டர் வந்து சின்னது, நியூமரேட்டர் பெருசு. ஸோ அதனால் நியூமரேட்டர் வந்து பிக்காக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும், நியூமரேட்டர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். இவ்வளோ தாங்க வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடும். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.